சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. திருமண வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ் தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம். உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தினர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சித்திரை மாத ராசி பலன்கள். தொடர்ந்து மாத பலன்கள் வரிசையில தமிழ் மாதங்களுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், இந்த கிரகங்கள் என்ன மாதிரி இயக்க போகிறது, சூரியன் நகர்ச்சியை வைத்துதான் தமிழ் மாத பலன்கள் கணக்கீடு செய்யப்படுகிறது. அந்த வகையில் சூரியன் இருக்கிற இடத்தை பொறுத்து சூரியனுடைய தன்மையின் மூலமாக மற்ற கிரகங்கள் இயக்கத்தின் மூலமாக எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இந்த தமிழ் மாத பலன் எதுல இருந்துன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மே 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கால அளவுல எனக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது. கிளியர்? இதை நீங்க ஏப்ரல் மாத பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மே மாச பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒட்டு மொத்தமாக என்னை மாதிரி இது சித்திரை மாத பலன்கள் அப்படின்ற கான்செப்ட்ல போயிட்டாலும் சரி, மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் வைகாச மாச பலனோட உங்களை நான் சந்திப்பேன். அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் வரக்கூடிய இந்த 30 நாட்கள் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது. தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கினிய கன்னிராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த சித்திரை மாத பலன். 1ஆ 2ஆ கிட்டத்தட்ட 7 கிரகமும் உங்களை தான் பார்ப்பேன் அடம்பிடிச்சு பார்த்து கொண்டிருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏற்கனவே மீனத்தில் ஒரு 4 கிரகம், 10ஆவதுக்கு தலைக்கு மேலே கேது ஒரு 5 கிரகம், குருவுடைய பார்வை வேற, என்னத்த சொல்ல, வேற லெவல் தலைவாணி அப்படின்ற மாதிரி இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகி இருக்கிறார். 10ஆவதுக்கு குருவோட பார்வை பலன் வேற. வேற என்ன வேணும் சிம்மராசிக்காரங்க, வேற என்ன வேணும் கன்னிராசிக்காரர்களுக்கு? அல்டிமேட்டா இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு. அடுத்தோட சொன்னேன், கனிவான பேச்சால் இந்த தடவை கொஞ்சம் அதுதான் தேவைப்பட போகிறது. பேச்சில் மட்டும் கவனம் கவனம் கவனம். ராகுவோடு சேர்ந்த 2ஆம் வீட்டு அதிபதி. பேசுறதெல்லாம் வேற மாதிரி பேசுறது, செய்யறதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி வீட்டில் திட்டு வாங்கக்கூடிய டைம் எல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிதே உதயமாக போகிறது. பயங்கரமா யோசிக்க போறீங்க. அப்படி என்னத்தை தான் நீங்க இந்த தடவை யோசிப்பீங்களோ தெரியாது. யோசனை 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 அப்படியே யோசிச்சுட்டு எங்கேயோ உட்காந்து எதுலையோ சந்து அரிச்சிட்டு ஒரு 4 பேர் அப்படின்னு மாதிரி என் வீடியோவே பார்க்கும்போது எங்கேயாவது போயிடுவீங்க. அந்த மாதிரியான யோசனைகள் வெளுக்க போகிறது. எப்படி பணத்தை சேர்க்கலாம், எப்படி 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழலாம், என்ன பண்ணால் இந்த பையங்க முன்னாடி நம்ம எந்திரிச்சு நிற்கலாம், ஒரு பேர் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புகழ் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தூங்காமல் நைட்டு போர்வையை பொத்தி உட்காந்து மொபைலை பார்த்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசித்து பார்க்கக்கூடிய ஆட்களாக இந்த தடவை கன்னிராசினியர்கள் இருக்க போறீங்க. ஏன் 12ஆம் வீட்டு அதிபதி உச்சமாயிருக்காரு, சொல்லவா வேணும். ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும். கன்னிராசினியர்களே உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த தடவை ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும். இல்லாட்டி வெட்ட வெளிச்சம் போட்டு மிஸ்டர் சூரியன் காட்டி விடுவார். கன்னிராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணமான கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும் இது இன்ட்டு போட்டு பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் யார்ட்டையாவது சும்மா சேட் பண்ணால் கூட உடனடிக்கிட்ட திட்டு வாங்கக்கூடிய நேரம்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம் அப்படின்ற இடத்துல, த்ரோட் சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் பெயின் வருது, கொஞ்சம் தொண்டை கட்டுறது, கொஞ்சம் பாடி டயர்டாக இருக்கிறது, ஒரு மாதிரி போட்டு கட்டி போட்ட மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் நடக்கும். மே 6ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே சரியா போகுது. ஏன்னா ராசிநாதன் ஒரு 4 கிரகத்தோடு சேர்ந்து அமர்ந்து உட்காந்துருக்கிறாரு இல்லையா, அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். மே 6ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரான டைம் பீரியட் அப்படின்றது கன்னிராசிக்காரர்களுக்கு நிதி ஆரம்பம். தேவையில்லாத சின்ன சின்ன கவலைகள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அடுத்தவங்க சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு அது பெரிய கவலையாக தெரியும். உனக்கு வந்தால் தானே தெரியும், உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி அடுத்தவங்களுக்குலாம் நீங்கள் டைலாக் பேசிட்டு சப்ப மேட்ருக்கெலாம் ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி அந்த நாளையை ஓட்டி விட்டு சுகியில் ஆர்டர் செய்து உணவை சாப்பிட வேண்டிய காலகட்டத்திற்கு தள்ளப்படுவீர்கள். வீட்டில் சமைக்கிறது கம்மியாக போயிடும். ஹோட்டல் செலவு இந்த கொஞ்சம் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகரிக்க போகிறது. அவ்வளோதான். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமானாரே என்னாங்கன்னா, உணவு சம்மந்தப்பட்ட இடத்துல, ட்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்ட இடத்துல, ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல, வீட்டில் இது எல்லாமே கொஞ்சம் அப்படியே இயங்கும். அப்படின்ற போது உணவு அப்படின்ற இடத்துல கொஞ்சம் அந்த ஹோட்டலுக்கு போகலாமா, இந்த ஹோட்டலுக்கு போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அவங்களோட போகலாமா, இவங்களோட போகலாமான்ற மாதிரி கொஞ்சம் வெளி இடத்தில் போய் சாப்பிடுவதற்கான காலம் நேரம் எல்லாம் இருக்குது. அதனால வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன திட்டு, எப்படியும் வீட்டில் திட்டு வாங்க போகிறது கன்ஃபார்ம். ஸோ இந்த தடவை என்ன பண்ணுறீங்க, மாதம் ஆரம்பிக்கும் போதே வீட்டில் திட்டு வாங்க போகிறோம், சுற்றி இருக்கவங்க பிடிச்சவங்கள்ட்ட திட்டு வாங்க போகிறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன திட்டினாலும் அப்படியே அமைதியாக இருந்துட்டீங்க. என்ன மாதிரி எப்படின்னா, நீங்களாம் எவ்வளவோ கீழே கழுவி ஊற்றுறீங்க, நான் அமைதியாக இல்லை, அந்த மாதிரி நீங்களும் அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு
கவலையெல்லாம் மறக்கக்கூடிய காலகட்டம். அப்படி இல்லாட்டி தேவையில்லாத ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் மிஸ்டர் சனி பண்ணுவார். என்னதான் வந்து உட்கார்ந்ததா அவருக்குன்னு ஒரு கெத்து இருக்குல்ல, அவர் 7ஆம் இடத்துல உங்க பார்க்கும்போது அந்த மாதிரி லீலைகள்லாம் பண்ணுவார். தேவையில்லாம கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் உங்களுடைய கணவரிடம் வந்து லைட்டா வந்து கோவத்தை காட்டுவது, இல்லை கோவத்தை வரவழைப்பது அப்படி சொல்லலாமா, சண்டைக்கு வந்துட போறாங்க. அது மாதிரி 2 விஷயமும் வந்து நடக்க போகிறது. ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கரெக்டான பலன் சொல்லணும்னா சிந்தையின் மூலமாக ஒரு சின்ன சின்ன கவனச்சிதறவு அப்படின்றது இருக்க போகிறது. கொஞ்சம் சாப்பாடு அப்படின்ற இடத்துல கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. 3வது கொஞ்சம் விரயங்கள் வரக்கூடிய காலகட்டம். 12ஆம் அதிபதி உச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பிள்ளைகள் குறித்த ஒரு சில கவலைகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ கன்னிராசிக்காரங்க இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நிறைய பெயர் புகழ் கிடைக்குன்றதுக்காண்டி ஒரு வேலை செய்கிறது, என்ன நான் பெரிய ஆளாக காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் மேற்கொள்ளுதல். அப்படின்னா என்ன, அடுத்தவங்க சாப்பிட்றதுக்கும் சேர்த்து நம்ம பில்லு கட்டுறது, இந்த மாதிரி வாலண்டியர் போயிட்டு சில விஷயத்தெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நடக்கிற வண்ணமாக இருக்கிறது. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நம்ம தான் ஆரம்பத்திலே ராசி பலன்லாம் பார்த்துட்டோம்ல. ஸோ அதனால் எழுதும் போதே முதல்ல இந்த தடவை இதெல்லாம் நிகழப்போகுது, அடுத்தவங்க டீ குடித்தா நம்ம தான் பில்லு கட்டணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுட்டு யாரோடையும் இல்லாமல் தனியாக சிங்கிள் சோலாவாக போய் டீ குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா 50 ரூபாயோட முடிஞ்சிடும். இல்லாட்டி 500 ரூபாய்க்கு ஆப்பு வைக்கிறதுக்கு சனியும் ராகுவும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி எல்லாமே நடக்க போகுது. குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கான முயற்சிகள்லாம் மேற்கொள்ள போகிறேன். 5ஆம் இடமே குலதெய்வம் தான். அது 12ஆம் வீட்டு உச்சமாக இருக்கும்போது டிராவல் தான் 12ஆம் இடம். அப்போ அதுக்கு டிராவல் பண்ணலாமான்ற மாதிரி சிந்தனை வரப்போகிறது. ஸோ நிறைய குலதெய்வம் கோயிலுக்கு போகலாமா, அந்த ஊருக்கு போகலாமா, இந்த ஊருக்கு போகலாமா, லீவுக்கு அங்கே போகலாமா, இங்கே போகலான்னு வழக்கம் போல் வந்து கால்குலேஷன் போட்டு கணக்கு போட்டு பிளான் போடுவீங்க. எக்ஸிக்யூட் பண்ணுறதை வந்து மே மாதத்துக்கு அப்புறம் பார்க்கலாம், நடக்குதான் நடக்கலையான்றதை நான் வைகாசி மாத பலனில் வந்து சொல்ல போகிறேன். இப்போதைக்கு இந்த பிளானிங் அப்படின்றது பக்காவாக இருக்க போகக்கூடிய காலகட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. எதில் கவனம்னு நான் சொல்லிட்டேன், எதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். நியூட்ரலான என்ன பலன் கிடைக்க போகுதுன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வருமானம் அப்படின்ற இடத்துல நியூட்ரல் பலன் தான் இருக்க போகுது. வரவும் போகுது, செலவும் ஆக போகுது. ஸோ அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்க போகிறது. மே 6ஆம் தேதிக்கு அப்புறம் இது வரைக்கும் எதில் சிக்குண்டு இருக்கலோ அதிலிருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான காலகட்டம் அப்படின்றது மே 6ஆம் தேதிக்கு அப்புறம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது வரைக்கும் தேவையில்லாத மனசு சஞ்சலம், மனசை போட்டு ஏதோ ஒரு விஷயம் அரிச்சுக்கிட்டே இருக்கிறது, ஏதோ ஒரு கவலைப்படுறது, அதான் சொன்னேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது, இதெல்லாம் லைட்டாக எட்டி பார்க்க வரும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் கழிச்சிட்டு பேசாமல் போயிட்டீங்கனாலே இந்த தடவை பெருசாக ஒன்றும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் வண்டி வாகனங்களில் வித்த காட்டாதீங்க. இரவு நேர ட்ராவலை அவாய்ட் பண்ணிவிடுங்க. சாப்பிட்ற இடங்களில் ஹைஜீனிக்கான இடமான்னு பார்த்து சாப்பிடுங்க. இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை உருவாக்குவதற்கு குருவும் ராகுவும் தயாராக இருக்கிறார்கள்ன்றதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம். ஏன்னா குருவோட பார்வையும் வருது, இந்த பக்கம் ராகுவோட பார்வையும் உங்களை நோக்கி பட்டு கொண்டிருக்கின்றபோது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தேவையில்லாமல் ஒரு லேடி டாக்டர்கிட்ட போயிட்டு வர்ற மாதிரியான நிகழ்வுகள், பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றது, கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றது, இதெல்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள். ஒற்றை தலைவலி, மைக்ரேன் மாதிரி ஒற்றை தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே வந்து 12ஆம் அதிபதி உச்சமாக இருக்கும்போது நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். அதில் மட்டும் கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றபடி எல்லா விஷயத்திலிருந்தும் கன்னிராசிக்காரர்களுக்கு சக்சஸ் அப்படின்றது இந்த தடவை கண்டிப்பாக கிடைக்க போகிறது. என்ன வழிபாடு பண்ணலாம்? லட்சுமி வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நிறைய ஊஞ்சல் பார்க்க போறீங்களோ அப்படிதான் தோணுது. ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய கன்னிராசிக்காரங்க இந்த தடவை ஊஞ்சல் பார்க்க போறீங்க, ஊஞ்சல்ல போய் உட்காந்து ஆடி விட்டு வர போறீங்க, நிறைய பார்க்கெலாம் போக போறீங்க. பார்க்கு போயிட்டு அங்கே சுற்றிட்டு வர்றது, எப்படியோ ஒன்று ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டு வர்றதுக்கான அமைப்பு, இல்லை ஊஞ்சல் பார்க்கறதுக்கான அமைப்பு, இல்லை ஊஞ்சல் மேலே இருக்கக்கூடிய கடவுள்களை பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிரபஞ்சம் பயங்கரமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத ஒத்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க டைம் பீரியட். சொல்லும் போதே எனக்கு அப்படியே விஷுவல் கண்ணில் தெரியுது. அந்தளவு கன்னிராசிக்காரங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. இந்த தடவை முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். லட்சுமி வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை இல்லல்களையும் தவிடுபொடியாக்கி உள்ளாம். லட்சுமியை பிடிச்சிக்கோங்க, சரணாகதி அடைஞ்சிருங்க. வீட்டு பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தால் டெய்லி கூட போய் லட்சுமி கோயிலில் போயிட்டு ஒரு விளக்கேற்றி விட்டு வாருங்கள். இல்லை அப்படின்னா வீட்டில் தினம் சாயந்தரம் 5 to 6 ஒரு விளக்கேற்றி மகாலட்சுமி அஷ்டகம் போட்டு விட்டு சும்மா உட்காந்து கேளுங்க. தெரியும்னா சொல்லுங்கள், இல்லை சும்மா உட்காந்து அந்த 10 நிமிஷம் அதை மட்டும் கேட்டுட்டே இருந்தாலே போதும். கன்னிராசிக்காரர்களுக்கு கடன் அடைவதை கண்கூடாக உணரலாம்.